பில்டர்கன் 2025. இயற்கை வளங்களை அழிக்காமலும் எதிர்கால சந்ததியினரின் தேவைகளை பாதிக்காமலும் இன்றைய வளர்ச்சியை அடைவதே நிலையான வளர்ச்சி அல்லது வளங்குன்றா வளர்ச்சி ஆகும். அதாவது வளங்களை குறைத்து விடாமல் நீண்ட காலத்திற்கு நீடித்திருக்கும் வளர்ச்சியை இது குறிக்கிறது. நாங்கள் இதில் செயல்முறைகளின் நிலையான அபிவிருத்திற்கான நோக்கங்களாக நாங்கள் சுற்றுச்சூழலில் மீண்டும் புதுப்பிக்கத்தக்க வளங்களாக எளிதாக நம் அன்றாட தேவைகளுக்காக தெரிந்து கொள்வதை எடுத்துக்கொண்டோம். இதில் உணவு உற்பத்தி, மரபு சாரா எரிபொருள் உற்பத்தி, சுய சார்பு ஆற்றல் உற்பத்தி போன்றவைகளை நமக்கு நாமே உற்பத்தி செய்து கொள்ளுதல் மூலம் தன்னிறைவினை அடைதல். வீட்டு மாடித்தோட்டம் அமைத்து பராமரித்தல். இதன் மூலம் அன்றாட சமைப்பதற்கான காய்கறிகளை பெறுதல். மண்ணில்லா விவசாயம், வீட்டு கழிவுகளை கொண்ட இயற்கை உர விவசாயம், சொட்டு நீர் பாசன முறை. இதனால் குறைவான நீர் பயன்பாட்டின் மூலம் தாவரங்களை வளர்த்தல். சொந்தமான மின்சாரத்தை இயற்கை ஆற்றலை கொண்டு உற்பத்தி செய்தல். சூரிய ஒளியின் மூலம், காற்றலைகள் மூலம் மற்றும் தண்ணீர் மூலமும் நமக்கு தேவையான மின்சாரத்தை நாமே உற்பத்தி செய்து கொள்ள இயலும். சாண எரிவாயு, கோபார் வாயு. இது கால்நடைகளின் சாணத்தில் இருந்து நொதித்தல் முறையில் பெறப்படும் ஒரு புதுப்பிக்காத எரிபொருள் வளம். இது ஆகும் வாயு உயிர்வாயு என்று அழைக்கப்படுகிறது. இயற்கையான எரிவாயு ஆகும். பசுவின் சாணம் மக்கி அழுவதால் இவ்வாயு கிடைக்கிறது. இவ்வாயு சாண எரிவாயு காலனின் மூலம் நம்மால் எளிதில் ஆண்டு முழுவதும் உற்பத்தி செய்து கொள்ள முடியும். Thank you.